புலத்சிங்கள பகுதியில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மை வெளியானது காரணம். ஜாழ்ப்பாண கடற்பரப்பில் உயிருடன் திருப்பிவிடப்பட்ட 11 டொல்பின்கள் கடற்றொழிலாளர்களுக்கு குவியும் பாராட்டு. மன்னாரில் உணவகத்திற்கு சென்ற நபர் மீது தாக்குதல். குறுஞ்செய்திகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு இலங்கையர்களுக்கு எச்சரிக்கை. ஹேக் செய்யப்பட்ட கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் விசாரணைகள் தீவிரம். மன்னாரில் சட்டவிரோதமான கடல் அட்டைகளை கொண்டு சென்று 5 கைது. சொகுசு வாகனங்கள் கடத்தல் அரசாங்கத்திற்கு ஏற்பட்டுள்ள 500 கோடி ரூபாய் வரி இழப்பு. பூமியை தாக்கும் சூரிய புயல் முன்கூட்டியே எச்சரிக்கும் மரங்கள். களுத்துறை புலத்சிங்கள ஹல்வத்துர பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து குறித்த பகுதியில் அமைதியின்மை நிலவுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். புலத்சிங்கள வல்கபுத்துர பகுதியில் இங்கிரியிலிருந்து புலத்சிங்கள நோக்கி சென்ற மோட்டார் சைக்கிள் நபர் ஒருவர் மீது மோதி விபத்துக்குள்ளாகி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார். கல்வத்துர பகுதியைச் சேர்ந்த 68 வயதுடைய ஒருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதன் காரணமாக ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைத்து குழப்ப நிலையில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தலையிட்டு தீயை கட்டுப்படுத்த முயற்சித்த போது மோட்டார் சைக்கிள் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்துக்கான காரணம் இதுவரை தெரியவரவில்லை என்பதுடன் மோட்டார் சைக்கிளை செலுத்தி வந்தவர் புலத்சிங்கள போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு கடற்பரப்பில் கடற்றொழிலாளர் ஒருவரின் கரைவலையில் அகப்பட்ட 11 டொல்பின்களும் நேற்று உயிருடன் திருப்பி கடலுக்குள் விடப்பட்டுள்ளது. கட்டைக்காடு பகுதியைச் சேர்ந்த அருமைத்துறை சம்மாட்டியின் கரைவலையில் நேற்று காலை குறித்த 11 டொல்பின்களும் அகப்பட்டிருந்தன. டொல்பின்கள் வலைக்குள் அகப்பட்டதை அறிந்த கடற்றொழிலாளர்கள் பத்திரமாக 11 டொல்பின்களையும் உயிருடன் மீட்டு திரும்பவும் கடலுக்குள் பாதுகாப்பாக விட்டிருந்தனர். இந்த நிலையில் டொல்பின்களை உயிருடன் கடலுக்கு அனுப்பி வைத்த கடற்றொழிலாளர்களுக்கு பலரும் பாராட்டுக்களை தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னாரில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றிற்கு உணவு உண்பதற்காக சென்ற நபர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. மன்னார் மாந்தை மேற்கு 3ஆம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த நபர் ஒருவரே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளார். ஜாழ்ப்பாணம் மே32 வீதி நாஜிகுடா சந்தியில் அமைந்துள்ள உணவகம் ஒன்றில் குறித்த நபர் உணவு உண்பதற்கு சென்ற வேளை உணவில் ஈ இருப்பதை அவதானித்து உணவு பரிமாறுபவரிடம் கூறியுள்ளார். இதன்போது உணவு பரிமாறும் நபர் சிங்கள மொழியில் கதைத்ததை அடுத்து அதற்கு உணவு உண்ணச் சென்றவர், ஏன் சிங்கள மொழியில் கதைக்கின்றீர்கள், தமிழில் கதையுங்கள் என்று கூறிய போது உணவகத்தில் நின்று ஏனைய பணியாளர்கள் இணைந்து முரண்பட்டு குறித்த நபரிடம் கொலை மிரட்டல் விடுத்ததுடன் அதில் ஒருவர் தாக்கியுள்ளார். இதனைத் தொடர்ந்து உணவக உரிமையாளரிடம் பாதிக்கப்பட்ட நபர் குறித்த விடயம் தொடர்பில் கூறிய போது போலீஸ் நிலையத்தில் முறையிட வேண்டாம் என உணவக உரிமையாளர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர் தனக்கு கொலை அச்சுறுத்தல் விடுத்தமையினாலும் தாக்கப்பட்டதாலும் முழங்காவில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். கைத்தொலைபேசி பாவனையாளர்கள் தினசரி உபயோகத்தின் போது பல்வேறு வகையான குறுஞ்செய்திகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கைத்தொலைபேசிகளுக்கு வரும் சில தனிப்பட்ட குறுஞ்செய்திகளில் சில இணைப்பின் மூலம் உங்களின் தனிப்பட்ட தகவல்களை பெறுவதற்கான மோசடி நடவடிக்கைகள் இடம்பெறுவதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த செய்திகளில் வரும் இணைப்புகள் உங்களை ஏமாற்றும் வகையில் சில பரிசுத் தொகையை வெல்வது அல்லது வேலை வாய்ப்பை வழங்குவது என்ற போர்வையில் இடம்பெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இவ்வாறான இணைப்புகளை கிளிக் செய்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த இணைப்பை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் கையடக்க தொலைபேசியில் ஒரு போலி மென்பொருள் நிறுவப்படும் வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் இனந்தெரியாத நபரொருவரால் ஊடுருவப்பட்டுள்ளமை தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீலங்காவின் கணனி அவசர தயார்நிலை குழு மற்றும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு ஆகியவை ஒன்றிணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ இணையதளம் நேற்றைய தினம் இனந்தெரியாத நபரொருவரால் ஊடுருவப்பட்டது. அமைச்சின் இணையதளத்தில் உள்ள பாதுகாப்பு குறைபாடுகளை முன்னிலைப்படுத்தி குறித்த நபர் இந்த ஊடுருவல் நடவடிக்கையை மேற்கொண்டதாக அவர் இணையதளத்தின் முகப்பில் பதிவிட்ட செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தனது பெயர் அனோனிமஸ் எனவும் தான் உயர்தர கல்வி கற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சின் இணையதளத்துக்குள் புகுந்ததற்கு மன்னிப்பு கோரிய அவர் குறித்த இணையதளத்தில் சில பாதுகாப்பு குறைபாடுகள் இருப்பதாகவும் இலங்கை பிரஜை என்ற வகையில் நாட்டின் பாதுகாப்பிற்காக இதனை தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் தனது பெயர் அனோனிமஸ் எனவும் தான் உயர்தர கல்வி கற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார்.
மன்னார் நானாட்டான் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட அச்சங்குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலின் போது சட்டவிரோதமான முறையில் பிடிக்கப்பட்டு பொதி செய்யப்பட்ட கடல் அட்டைகளை இடமாற்றம் செய்ய முயன்ற 5 பேரை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மன்னார் பகுதியைச் சேர்ந்து 23 வயது முதல் 60 வயதுக்குட்பட்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடற்றொழில் நடைமுறைகளை பொருட்படுத்தாமல் மக்கள் மேற்கொள்ளும் சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளை ஒடுக்குவதற்காக கடற்படையானது தீவிர கரையோர மற்றும் கடற்பரப்புகளில் வழக்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றது. இந்த முயற்சிகளின் தொடர்ச்சியாக வடமத்திய கடற்படை கட்டளைக்குட்பட்ட SLNS புஸ்தேவ கடற்படை பிரிவின் அச்சங்குளம் முகாம் கடற்படை வீரர்கள் அச்சங்குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போதே இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதன்போது சந்தேகத்தின் பேரில் 3 மோட்டார் சைக்கிள்களை சோதனையிட்டதில் பிளாஸ்டிக் கொள்கலன்களில் அடைக்கப்பட்டு 589 கடல் அட்டைகளுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர்கள் 5 பேரும் மீட்கப்பட்ட கடல் அட்டைகள், டைவிங் கியர் மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக முருங்கன் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது. வெவ்வேறு நபர்களுக்கு சொந்தமான 51 சொகுசு வாகனங்களின் பதிவை மாற்றும் நடவடிக்கையை தடுக்கும் வகையில் கொழும்பு பிரதான நீதவான் பிரசன் ஆல்விஸ் நேற்று மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளருக்கு தடை உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சொகுசு வாகனங்கள் சுங்கத்தினுள் கடத்தப்பட்டமையினால் அரசாங்கத்திற்கு 500 கோடி ரூபாவிற்கும் அதிகமான வரி இழப்பு ஏற்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்வைக்கப்பட்ட 51 வழக்குகளை பரிசீலித்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த சொகுசு வாகனங்கள் மோட்டார் வாகன திணைக்களத்தின் கணனி அமைப்பின் பொய்யான தகவல்களுடன் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மன்றில் உண்மைகளை சமர்ப்பித்துள்ளது. ஆணைக்குழுவின் உதவி சட்ட பணிப்பாளர் அனுசா சம்பந்தபெரும நீதிமன்றத்தில் உண்மைகளை முன்வைக்கும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ரகசிய புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளில் 2015ஆம் ஆண்டு முதல் 178 சொகுசு வாகனங்கள் இலங்கைக்குள் கடத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பூமியை சூரிய புயல் தாக்குவது தொடர்பில் மரங்கள் மூலம் முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். பூமியை எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய சூரிய புயல் தாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையிலேயே விஞ்ஞானிகள் இதனை கூறியுள்ளனர். பின்லாந்தில் உள்ள ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. கடந்த 1859ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் சக்தி வாய்ந்த புவிக்காந்த புயல் ஏற்பட்டது. இதனை கேரிங்டன் நிகழ்வு என கூறுவார்கள். இந்த புயல் ஏற்பட சற்று நேரத்துக்கு முன்பு பாரிய சூரிய கதிர் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதன்போது மிகவும் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சு ஏற்பட்டிருந்தது. இதனால் மின்னூட்டப்பட்ட துகள்கள் பூமியை நோக்கி அனுப்பப்பட்டன. இந்த நிலையில் தற்போது பின்லாந்தில் லப்லாந்தில் உள்ள மரங்கள் சூரிய புயலின் தாக்கத்தை முன்கூட்டியே வெளிப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 165 வருடங்களுக்கு முன்னர் பூமியை தாக்கிய பாரிய புயலையும் இந்த மரங்கள் முன்கூட்டியே அறிந்திருந்ததாக ஹெல்சிங்கி பல்கலைக்கழகத்தின் ஆய்வின் மூலம் தெரிய வந்துள்ளது.